பேக் டு லைஃப் ஆஃப் வேதா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று வந்து எலெக்ஷன் ஆயிருந்து, எனக்கும் ஆஃப் ஆயிருந்து, நான் ரூமில் தான் வெட்டியாக தான் இருந்தது. அதனால நேற்று நான் ஒரு வீடியோ எடுக்கவே இல்லை. அதனால மட்டும்தான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ பார்க்க முடியல. ஸோ இன்றைக்கி எடுத்தது நாளைக்கு போகணும். ஸோ அப்புறம் பார்க்கலாம். இன்றைக்கி தான் லொக்கேஷன் இருக்குது, வெறும் 2 பேர் மட்டும்தான். இதே ரொம்ப சைலண்டாக தான் இன்றைக்கி இருக்குது. என்ன மாதிரி எந்த வீடியோஸ் எடுக்கணும்னு கூட எனக்கு தெரியல. பிகாஸ் அவ்வளோதான், இன்றைக்கி ஆர்டிஸ்ட்டு கம்மி தான். அவ்வளோதான். இப்போ ஒரு சீன் முடிக்கலை, ஒரு பாதி வழியில் நிறுத்திட்டு போயிருக்கு. எனக்கு இன்னும் க்ளோஸ்அப்ஸ் எல்லாமே இருக்குது. இது என்னோடய வீடியோஸ் எடுத்து தந்துட்டு இருக்குன்றது நம்மளோட ஏடி ஜோ. அப்புறம் இருந்து சிரிக்குது. ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு செல்ஃப் வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன். பட் அவன் வரக்கூடாதுன்னு அவன் சொல்லாமல் சொன்னதுனால நான் அவன்கிட்டே ஃபோன் கொடுத்துட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே இந்த 3வது சீன் தான் போனது, 3rd சீன் தான் போகுனது. இன் பிட்வீன் ஒரு சீன் போய் அதுக்கும் ட்ரெஸ் சேஞ்ச் இருந்து, ஸோ அதை எடுக்க முடியலை. அதனால தான். இப்போ டைம் என்ன ஆகும் அக்கா? 11க்கு மேலே அவ்வளோதான். ஸோ திருப்பி இந்த ஒரு எல்லோ சாரி நான் ஃபஸ்ட்டு ஒரு தடவை தான் யூஸ் பண்ணியது. அதுக்கப்புறம் ரொம்ப எபிசோட் കഴിഞ്ഞ് இன்னைக்கு தான் யூஸ் பண்ணது. ஆக்சுவலாக எனக்கு இந்த எல்லோ கலர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த எல்லோ கலர் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக இது வேற மாதிரி ஒரு சீனு, அதனால ஓப்பன் ஹேர் வேணாம், ஜஸ்ட் டைப் பண்ணிக்கோ அப்புறம் பூ வச்சுக்கோன்னு சொன்னாங்க. ஸோ அதனால நான் அதே மாதிரி ஸ்டைல் மாற்றிட்டேன். எப்படி இருக்கீங்க? கமெண்ட் பிலோ. ஓப்பனாக இடணுமா, இதே மாதிரி ஹேர் ஸ்டைல் கண்டினியூ பண்ணணுமான்னு நீங்கள் சொல்லுங்கள் ப்ளீஸ். லன்ச் டைம் ஆச்சு, 1:30 மணி ஆகி. அப்போது லன்ச் சாப்பிட போகிறேங்க. நான் வந்துட்டு சப்பாத்தி தான் எடுத்தது. சப்பாத்தி, தால், கொஞ்சம் சிக்கன் கறி அண்ட் இது வந்துட்டு வெண்டைக்காய். நம்ம இங்கே என்ன சொல்லுவோக்கா, அதுதான் வெண்டைக்காய். இதுதான் என்னோட லஞ்சு. ஜஸ்ட்டு ஷார்ட்டுக்கு போயின்னா ரூமில் வந்து பார்த்தா என் ரூமில் என் பெட்டில் தான் படுத்துட்டே இருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர். இன்னைக்கு எனக்கு தந்த ரூம் தானே இது, கேர்ள்ஸ் ரூமாய் மாறிடுச்சு. என்னோட ரூமாய் மாறிடுச்சு. என்னோட ரூமா இருக்கும் வரை நீங்க யாரும் இங்க படுக்க கூடாது. பரவாயில்ல. நான் விட்டுறேன். சீன் முடிஞ்சு வரும்போது மாறிய போதும், அது வரைக்கும் தூங்கிக்கோங்க. ஓகே. எடில் இங்கே விட பிரிண்டர் வேற கொண்டு வச்சு சீன் பேப்பர் எல்லாம் பிரிண்ட் எடுத்துட்டு இருக்கு. லஞ்ச் டைம்ல நான் கொஞ்ச நேரம் தூங்கின டைம்ல வந்து பிரிண்டர்ன்ற சப்தம் கேட்டுட்டே இருந்தேன், சத்தம். ஆமா சொல்லுங்க. ஆமா திட்டாடா. நடுவில் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுக்க விட்டுட்டேன். நான் த்ரூ அவுட் ஷார்ட் ஆயிருந்தேன். அல்லடா பர்கர். இப்போ வந்துட்டு கொஞ்சம் டின்னர் சாப்பிடணும் இல்லையா, இப்போ வந்து லைட்டாக ஒரு பர்கர் சாப்பிட்டுட்டு இருந்துட்டு முடிச்ச ஒரு க்ரீன் டீ எடுத்துகிட்டு இருந்தப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது, ஐயோ வ்ளாக் எடுத்தில்ல. ஸோ வ்ளாக் எடுத்தாச்சு. நான் ஆஃப்டர்நூன் லஞ்ச் பிரேக்கு அப்புறம் ஒரு 1 hour டைம் கிடச்சிது. அதுக்கப்புறம் டைமே கிடைக்கல. அவ்வளோதான், பெருசாக இன்னைக்கு எதுவுமே நடந்ததில்லை.